போலீசாரை தாக்க முயற்சித்த ஹரியானா கொள்ளையன் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். ஹரியானாவைச் சேர்ந்த கொள்ளை கும்பல் ஒன்று தற்போது பிடிபட்டிருக்கிறது. சரவணன், இந்த கண்டெய்னர் லாரி பிடிப்பட்டது எப்படி, இந்த லாரியிலிருந்து எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற முழு விவரங்களையும் மீண்டும் ஒருமுறை பதிவு செய்யலாம் சரவணன். ஹரியானா மாநிலம் மேவாட்டைச் சேர்ந்த இந்த கொள்ளை கும்பல் தமிழக காவல்துறையின் அதிரடியில் மடக்கி பிடிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக காவல்துறை நடத்திய இந்த என்கவுண்டர்ல அந்த வாகனத்தை ஓட்டி வந்த ஓட்டுநர், அந்த கொள்ளை கும்பலில் ஒருவன், அந்த நபர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். மற்றொரு நபர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு அவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். போலீசாரினுடைய முதற்கட்ட விசாரணையில இந்த கும்பல் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த மேவாட் எனும் பிரபலமான குற்ற பின்னணியை கொண்ட கும்பல் என்பது தெரிய வந்திருக்கிறது. சம்பவ இடத்துல நாமக்கல் மாவட்ட காவல்துறை காவல் கண்காணிப்பாளர் உட்பட உயரதிகாரிகள் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கிடையில திருச்சூரிலே இந்த கொள்ளை சம்பவம் நடந்த பொழுது அங்கே பதிவான சிசிடிவி காட்சிகள்ல மற்றொரு காட்சியும் வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகள்ல, அதாவது அந்த கொள்ளை கும்பல் இந்த கிரிட்டா, வெள்ளை நிற கிரிட்டா வாகனத்தை பயன்படுத்தி இவர்கள் கொள்ளையிலே ஈடுபட்டவர்கள் பிறகு அந்த வாகனத்தில் இருந்து தப்பிச் சென்றார்கள் என்பது தெரிய வந்தது. பிறகு அந்த வாகனத்தை கண்டெய்னரில் ஏற்றுக்கொண்டு இவர்கள் தப்பி இருக்கிறார்கள். தமிழக காவல்துறை அதாவது நாமக்கல் மாவட்ட காவல்துறை சுற்றி வளைத்து பிடிக்கும் பொழுதுதான் கண்டெய்னருக்குள் கார் ஒன்று பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில அந்த வெள்ளை நிற கிரிட்டா காரை பயன்படுத்திதான் தப்பிச் சென்றார்கள் என்று திருச்சூர் மாவட்ட போலீசார், அதாவது கேரள மாநில திருச்சூர் போலீசார் இதை கூறுகின்றனர். தற்பொழுது அந்த சிசிடிவி காட்சி பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு சிசிடிவி காட்சி வெளியாகி இருந்தது. வெள்ளை நிற காரை பயன்படுத்தினார்கள் என்பது. தற்பொழுது அந்த ஒரு ஏடிஎம்லே அவர்கள் கொள்ளையடித்து விட்டு அங்கிருந்து அந்த கிரிட்டா காரிலே அவர்கள் தப்பிச் செல்லக்கூடிய மற்றொரு சிசிடிவி காட்சியும் வெளியாகி இருக்கிறது. இந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாம் தான் திருச்சூர் மாவட்ட போலீசார் கைப்பற்றி அது குறித்து விசாரித்து இந்த கொள்ளை கும்பல் குறித்த தகவலை அருகில் இருக்கக்கூடிய மற்ற போலீசாருக்கும் தெரிவித்திருக்கிறார்கள். அருகில் இருக்கக்கூடிய மற்ற சோதனை சாவடியிலும் விசாரப்படுத்தப்பட்டு சுங்கச்சாவடிகளிலும் போலீசார் நின்றிருக்கிறார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு பிறகு இந்த வெள்ளை நிற கிரிட்டா கார் எங்கும் செல்லவில்லை. எனவே இந்த கொள்ளையர்கள் வேறு எங்கும் மறைந்திருக்கலாம். கேரளாவில் நிறைய மலைப்பிரதேச பகுதிகள் நிறைய இருக்கிறது. வீடுகள் எல்லாமே ஒரே பகுதியில் அருகருகே இருக்காது, வெவ்வேறு இடங்கள்ல இருக்கும். எனவே இது போன்ற ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் இந்த கொள்ளை கும்பல் பதுங்கி இருக்கலாமா என கேரள போலீசார் எங்கும் அந்த மாநிலத்திற்குள்ளாயே அருகில் இருக்கக்கூடிய இந்த திருச்சூரை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பகுதி முழுவதுமே கண்காணித்தார்கள். அதே வேளையில வேறொரு இந்த காரில் செல்லக்கூடிய கும்பல் இந்த காரை நிறுத்திவிட்டு வேறொரு வாகனத்திலே தப்பி சென்றிருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஒரே வாகனத்தில் அவர்கள் செல்லும் பொழுது அவர்கள் பிடிபட்டு விடுவார்கள் என்பது கொள்ளையர்களுக்கும் தெரியும். எனவே இதை அறிந்த காவல்துறையினர் வேறு சில வாகனங்களிலே தப்பிச் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் அவர்கள் யூகித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற கொள்ளைகளை ஈடுபடக்கூடிய கும்பல் பெரும்பாலும் வெளிமாநிலத்தைச் சேர்ந்த கும்பல், வடமாநிலத்தைச் சேர்ந்த கும்பலாகத்தான் இருக்கும் என்று போலீசார் கருதியதனால வேறு சில வாகனங்கள் வடமாநில பதிவெண் கொண்ட வாகனங்கள் எதுவும் செல்கிறதா என்பதையும் தீவிரமாக கண்காணித்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் யூகித்து கண்காணித்து அவர்களை ஒரு முடிவுக்கு வருவதற்குள், கேரள மாநில போலீசார் ஒரு முடிவுக்கு வருவதற்குள் இவர்கள் தமிழக எல்லைக்குள் நுழைந்து விட்டார்கள். அதற்கு பிறகுதான் இதில் தமிழக காவல்துறையினுடைய உதவியை கேரள மாநில போலீசார் நாடி இருக்கிறார்கள். தமிழக காவல்துறை உயரதிகாரிகளை தொடர்பு கொண்டு இது போன்ற ஒரு பதிவின் கொண்ட வாகனத்திலே இந்த கொள்ளை கும்பல் தப்பிச் சென்றிருக்கிறது. அங்கு நடந்த குற்ற சம்பவங்கள் 3 ஏடிஎம்களை கொள்ளையடித்து விட்டு இந்த கும்பல் வெள்ளை நிற கிரிட்டா வாகனத்திலே தப்பிச் சென்றார்கள் என்ற விவரங்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த வெள்ளை நிற கிரிட்டா வாகனம் அதற்கு பிறகு பாலக்காடுக்கு முன்பாகவே அந்த வாகனம் எங்கும் செல்லவில்லை, பாலக்காடுக்கு முன்பாகவே இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று காவல்துறையினருக்கு அவர்கள் தகவல் தெரிவித்தவுடன் தமிழக காவல்துறையினர் இதற்கு முன்பு இது போன்ற பல்வேறு வழக்குகளை திறம்பட அவற்றை பிடித்திருக்கிறார்கள், கொள்ளையர்களை பிடித்திருக்கிறார்கள். எனவே இது போன்ற வடமாநில கும்பல் கண்டெய்னர் லாரிகளில் தப்பிச் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று கருதியதால் இது போன்ற கண்டெய்னர் லாரிகளை அந்த வழியாக வரக்கூடிய கண்டெய்னர் லாரிகள் எல்லாம் மடக்கி பிடித்து நிறுத்தி இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் நாமக்கல்ல குமாரபாளையம் அருகே வெப்படை என்னும் என்ற பகுதியிலே அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த கொள்ளை கும்பல் அந்த வாகனத்தை நிறுத்தும் பொழுது அவர்கள் நிற்காமல் தப்பி சென்றிருக்கிறார்கள். போலீசாரிடம் போலீசாருடைய வாகன தணிக்கையில் நிற்காமல் அவர்கள் தப்பி சென்றதும் பிறகு வெகு தூரம் காவல்துறையினர் அவர்களை பின்தொடர்ந்து துரத்தி சென்றிருக்கிறார்கள். அருகில் இருக்கக்கூடிய போலீசார் துரத்துவதும் அந்த சாலையிலே சென்ற மற்ற வாகனங்களையும் மோதிவிட்டு வேகமாக அந்த கண்டெய்னர் லாரி சென்றிருக்கிறது. எனவே இந்த கண்டெய்னர் லாரியில் இருந்த நபர்கள் காவல்துறையிடம் சிக்கி விடுவோமோ என்று நினைத்து அவர்கள் பயங்கர ஆயுதங்களையும் கையில் கொண்டு, அதாவது கடப்பாறை உள்ளிட்ட ஆயுதங்களையும் கையில் கொண்டு காவல்துறையினரை தாக்கிவிட்டு தப்பி செல்வது
செய்வது என்று திட்டமிட்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு காவல் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தகவல் தெரிவித்ததனால மற்றொரு காவல்துறை வாகனம் ஒன்று எதிர் திசையில் அந்த வாகனத்தை மடக்கி பிடித்திருக்கிறது. அருகில் சென்ற பொதுமக்களினுடைய பிற வாகனங்களும் கூட அவர்கள் இந்த கொள்ளை கும்பல் வேகமாக செல்வதற்காக இருசக்கர வாகனம், கார் உள்ளிட்டவற்றை எல்லாம் இடித்துவிட்டு வேகமாக சென்றிருக்கிறார்கள். காவல்துறையினர் உஷார்படுத்தப்பட்டு ஒரு இடத்தில் சுற்றி வளைத்து பிடிக்கவும் அந்த நபர்கள் பின்தொடர்ந்து அந்த பகுதியிலே அவர்களை சுற்றி வளைத்து பிடித்திருக்கிறார்கள் அந்த கொள்ளையர்களை. இந்த கொள்ளை கும்பல் ஒரு கும்பல் போலீசாரை தாக்கம் வென்றிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. மறுபக்கம் கண்டெய்னரில் இருந்து அவர்கள் வாகனத்தை இயக்கிக் கொண்டு தப்பிச் செல்ல முயன்ற பொழுது துப்பாக்கி சூடு நடத்தியதில் அதன் மீது அந்த வாகனத்தை ஓட்டிய அந்த நபர் மீது துப்பாக்கி கொண்டு பாய்ந்ததில் உயிரிழந்திருக்கிறார். மற்றொரு நபர் காயமடைந்திருக்கிறார். இந்த கிரிட்டா வாகனத்திற்கு அவர்கள் தப்பிச் செல்வதற்காக பல்வேறு வாகன பதிவின் பிளேட்டுகளை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அங்கிருந்து வரும்பொழுதே இந்த வாகன பதிவின் பிளேட்டை, அதாவது திருச்சூரில் இருந்து வரும்பொழுதே வாகன பதிவின் பிளேட்டை அவ்வப்போது மாற்றி அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதே வேளையில் ஒரே வாகனத்தில் வந்தால் அவர்கள் சிக்கிக் கொள்வார்கள் என்பதனால பாலக்காடுக்கு முன்பாகவே ஏற்கனவே திட்டமிட்டபடி இந்த கண்டெய்னரை ஒதுக்குப்புறமான ஒரு பகுதியிலே அவர்கள் மறைத்து வைத்திருந்ததும் அதற்கு பிறகு இந்த வாகனத்தை கொண்டு சென்று கண்டெய்னருக்குள் ஒளித்து வைத்துக் கொண்டு அங்கிருந்து கண்டெய்னரில் அவர்கள் தப்பிச் சென்றதும் தெரிய வந்திருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.